நீ சொன்னி ஐயா ஐயா சாமி மசூர் ராணிகளா ராணியம்மா வந்து பெருமையா மகாராணியான்னு கூப்பிடுறாங்க அம்மா பெருமையா பேசுதான். ஆமா இந்த அம்மால பார்த்தா எங்க பெரிய ஓரங்களுக்கு மறைக்கிறாங்க. புரியாது பெரிய ஓரகத்தி மாதிரி தெரியுது எப்படி சொல்லுது. இந்த அம்மால பார்த்தா எங்க சின்ன ஓரங்களுக்கு மறைக்கிறாளா இதை பாரு ஐயா. அதை விட எங்க சின்ன ஒரு மச்சனை மட்டும் அடிக்கிறாங்க அதே மாதிரி அவன் வந்து குறைத்திய அவன் வந்து என்ன மச்சனை மாட்டான் என் கூட போட கேட்கவே கேட்க மாட்டியா. அவ யார் அவ அப்புறம் என்ன மச்சனை மாட்டாட்டி சொன்னா ராணி அம்மா சூத்தெல்லாம் சாணி அம்மான்றாங்க. என்ன பண்றா மாமா டீ குடிக்கிறீங்களா? வீட்டுக்காரி மாமான உடனே அப்படி இறக்க பாக்குறேன். என்ன நான் பேர் விட போனேன் ஏமா ஏன்னா அவளை வெறுப்பு பண்ணி விட்டியா வீட்டுல கூட்டு போட்டு குடும்ப நேற்று காலையில ஆட்டாயிட்டு கூட்டான போனேக்கா பாவம் எங்க அக்கா ஒரே விரஜோடுக்கிறா 10 மாடு கட்டுக்குது தண்ணி எடுக்கணும் சாணி வரணும். ஏன் மாதிரியாப்பா எங்க அக்கா ஒருத்திப்பா ஒரு வேற ஜோடுக்கிற பேர் பட்ட வேலை வாங்க நல்லா அழிச்சு சொல்ல அந்த பொண்டை வாங்கினேன் சாணி வாரதுல ஒரு செத்த வாரதுல ஆட்ட ஆட்ட கூட முடியாது கம்மன் மலாது படுறது பரவாயில்லையா அப்படின்னு காரி நோயினா கடிக்காமல பாருண்ணா இந்த தேவடியா பண்ண வேலை சாமி சேர்த்து நினைச்சு காத்தால வந்தாங்க வண்டியை தூண்ட வந்துட்டாங்க. வந்த உடனே விழுப்பு சாணி வரக்கூடாதா அந்த கழிவுட்டியை பிடிச்சி கட்டக்கூடாதாங்க. அவன் அதே சாக்குன்னு முணங்கின்னு ஒரு வேலை எத்தனை வேலை செய்யறதுல சும்மாவே திரும்புறான். அது ஊர் சுற்றுலா ஆட்டு போறதுக்கு கேட்கறதா நான் ஒண்ணு அறுப்பு சொல்லி போட்டோம். மத்தியானம் 2 பேர் சண்டை வந்து மத்துல அடிச்சு போட்டு நான் அப்புறம் சரியான சண்டை தேவைய பக்கம் சேர்த்துனா ஒழிச்சு போடுவான். நடந்து போச்சு சண்டை பாருங்க பஸ்க்கு போயினே தான் அந்த காலத்துல ஆமியான முந்தானிலே முடி போட்டு வச்சுக்கிறாங்க. நான் பார்த்தேன் போட முடியும் ஊட்டி சேர்த்துலாமா நீ கொடி வைக்கிறத பாரு ஒரு 10 ரூபாய் தாலி அந்த பொண்டை வாங்கி மகளும் ஏமாமா எல்லாருக்கும் கோத்து விட்டேன். நான் என்ன பாவம் பண்ணேன் சும்மாவே விட்டுக்கிறேன். நல்லாக்குத சும்மாவே எல்லாருக்கும் கோத்து இங்க பாரு மாமா பூரா இதெல்லாம் தப்பு. யாரு டீ வச்சுட்ட நம்ம தட்டி வச்சிருச்சு பால் ரொம்ப தண்ணி ஊத்திட்டேமா பரவாயில்ல தவறி ஊத்திட்டா தவறு சகிச்சா காரணம் கிடையாது. பால் கேட்கலாம் என்ன நினைப்பாங்க. 56 இனிப்பாக்குதுன்னா ஏமா பாரு மாடு ரொம்ப தண்ணி குடிச்சு சிந்து மாட்டுல குளிக்க குடிக்கிட்டு இது கப்பு இல்ல அலையறான்
கழுவிட்டு குடிச்சிட்டு ஏதாவது சம்பள தண்ணி நான் கழுவிக்கலாம் கப்பு இல்ல ஆயிப்போச்சு வாமாமா கழுவி கொடுறேன் குடிக்கிறியா கிட்ட போகாது எது பேச டீ குடிச்சிருக்கலாமா கிட்ட போய் அவ கெட்ட வந்தாலும் மூஞ்சி மேல ஊத்து ஆமா கழுவி குடிச்சா கால் மேல சும்மா சொன்னா இவரை பார்த்தா எப்படி தெரியுமா சொல்லுமா ஆரோக்கியக்குரிய வரக்கூடிய மன்மத கடவுள் மன்மத கடவுள் அவருடைய மனைவி ரவியை காட்டில் மிக அழகாக இருக்கா. நீ யாரு, எங்கிருந்து வர, உன் நாடு என்ன? ஜக்கு புருஷன் ரெண்டு ஆரோக்கியக்குரிய சொல்லுப்பா அப்படி எங்க மாமன் கொண்டு 50 ரூபாய் போறணும். ஆனா பொமனாடி செல்ல ஆமாதான் சிவயோஜியும் முருகேசன் விழாவளை கலந்த ஆசைய பாசமடானே அதே பெருமாள் செத்து சுமதி மாண்டு வைகுந்தம் அவருடைய ஆத்ம சாந்த நிறுவனம் வேண்டுகிறோம். அவரால் கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கு நம்ம நாடகம் நடத்துக்காக வேடியம்மா விழாவளை கலந்து ரஞ்சித் அம்மையார் அவர்கள் முந்தைய தவமிருந்து 300 நாள் சுமந்தி கிடைக்கிறது ஆசையா பாசமுடனே வளர்த்தவங்க அண்ணையா விளங்கக்கூடிய ரஞ்சித் அம்மையாருடைய ஆத்ம சாந்த நிறுவனம் வேண்டுகிறோம். அவரால் கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கு நம்ம நாடகம் நடத்துக்காக வேடியம்மா விழாவில கலந்து ஆசையை பாசமுடனே கூட பிறந்த உடன்பிறப்பை விளங்கக்கூடிய வேடியப்பன் செத்து சுமதி வாழ்ந்ததெல்லாம் போதும் பொழைச்சதெல்லாம் போதும் பொய்யோலத்தை விட்டு மீயோலக மரணம் அடைந்திருக்கூடிய அவனுடைய ஆத்மா சாந்த நிறுவனம் என்னை பார்த்ததோடனே உனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. ஆரோக்கியப்பட்ட தாண்டு வரக்கூடிய மன்மதர் கடவுளுடைய மனைவியா விளங்கி வரக்கூடிய ரதி தேவி அம்மையாருக்கு ஒப்பா இருக்கிறீங்க. உங்க நாடு என்ன, உங்க நகரம் என்ன, அதுதானே கேட்க வர. எந்த நீடா நாடு தன்னை சொல்லறியாத மலைநாடு எப்படி சோழா அசர தீசர வாழ்றாரு அடி அம்மா. எங்களுடைய நாடே அதுதாண்டி
சோனாசரதீஸ்வரர் வாழக்கூடிய நாடு எங்க நாடு. நாடு சொல்லறியாத மலைநாடு, சுகம் பெருக நாடு எங்க நாடு. அந்த அம்மா சொல்றாங்க குழந்தை இன்னும் கலக்கிறீங்க. அந்த அம்மா சொல்றாங்க எங்களுடைய நாடு மலை நாடு, சோழனுடைய வாழக்கூடிய நாடு. சொல்லுனா சொல்லு, அப்பேற்பட்ட நாடு அங்கேயுமா வேற ஒண்ணு கேட்கலாமா? கேட்கலாமா? சரி, மலை நாடு சொல்றீங்க. உங்க மலை வந்து பச்சை பசேன்னு இருக்குமா, இல்ல ப்ளூ கலர் இருக்குமா, இல்ல சிவப்பு கலர் இருக்கும்? உங்க மலை எப்படிமா இருக்கும்? மலை மலை மலைன்னு சொல்றியே, உங்க நாடு மாதிரி கூட கோபுரம் மாட மாளிகை எங்க நாட்டுல இருக்குமா? இல்ல இருக்குமா? இல்ல எங்க இருக்கு உங்க நாடு எப்படி இருக்குதுன்னு தானே கேக்குற? இல்ல நாட்டுக்கு ஊர் பேரை கேக்குறியா? அதுதான் நான் கேக்குறேன். அப்படியே நடந்து போயிடும். எங்க நாடு என்ன தெரியுமா? மலை மலைன்னு சொல்றியா, அதுக்கு பேரு தானே கேக்குறேன். கல்லாளித்த மலை நாடு, நாடு வெள்ளை நாடு. அருமை தாயாராக விளங்கி வரக்கூடிய மாதா அம்மையார் அவர்கள் முத்துமாரி அம்மா விஷ்ணுகுல தெய்வமா விளங்கி வரக்கூடிய முத்துமாரி அம்மா சாமி விதி பணத்தை வைத்திருக்கிறாங்க. சொல்லுமா? அதே முத்துமாரி அம்மா வணிகர்களால் நான் 56 நாட்டு ராணி. நான் கேட்குமே அப்படியே உட்காந்துக்குவேன். நான் கேட்ட கேள்வி பார்த்தா சும்மா நேரத்தை நடக்க பாக்குறது உத்து பாக்குறதெல்லாம் கூடி சொல்லி முத்துமாரி அம்மானுடைய ஒரு அணிகரகத்தால் மாதாமா அம்மையார் நல்லா இருக்கணும் இறைவனை வேண்டுகிறோம். அவரால் கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கை நம்ம நாடகம் மன்றத்துக்காக எம்மா எங்க நாடு வந்து கல்லளித்த மலைநாடு, கைலாச பெருமாறு வாழக்கூடிய நாடு எங்களுடைய நாடு. 60 வயசுல இருந்து 5 வயசு குழந்தை கூட எங்க நாட்டுல பொய் சூது வாது பித்தலாட்டம் அக்குறம் அநியாயம் எதுவுமே செய்யாது நேர்மையான நாடு எங்களுக்கு. வெள்ளிமலை வெள்ளிமலை வார்த்தைக்கு வார்த்தை கைலமலை கைலமலை அந்த ஈஸ்வரனை பத்தியே பேசுறான். படித்தவரை பத்தி பேசுறான். அவருக்கு ஒரு அங்காடியார் இருக்குது. இல்ல அவர் காடு காடுன்னு சொல்றாரு. அந்த காட்டுக்கு ஒரு பேரு இருக்கு, நம்ம ஊர் பேரு இருக்கும். இந்த ஊர் வந்து காடு காடுன்னு சொல்றியே. இந்தான பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைன்னு ஒரு காடு, இங்க பாத்தீங்கன்னா மூக்கனூர் மலைன்னு ஒரு காடு, காவேரி காடு ஒரு காடு. காடு காடுன்னு சொல்றியே, உங்க காட்டுக்கு ஊர் பேர் இல்லையான்னு கேக்குறியா? கொச்சு மலை கொடுகு மலை குமரேஸ்வர பெருமான வாழக்கூடிய நாடு எங்களுடைய நாடு. அவங்க நம்மள போற நாடகத்துக்காரு. அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. சின்ன பையனா அவங்க பெரிய மகனுக்கு அவங்க இல்லையா? வேற எந்த குமரேஸ்வரன் சிவபெருமான் வாரிக்குள் இருக்கக்கூடிய தியாரிக்கும் படி அளக்கிறது சிவபெருமான். நொடிக்கு நொடி வார்த்தைக்கு வார்த்தைக்கு அடுக்கு மொழியில அந்த அந்த பரமேஸ்வரனுக்கு ஒரு அங்காடியார் இருக்கு. நீ காடு காடுன்னு சொல்றீ, அது என்ன நிறம் இருக்கு எப்படி இருக்குன்னு தானே முன்ன கேட்டேன். பச்சை மாலை பவாள மாலை எங்க பச்சை
எப்ப பார்த்தாலையும் எங்க நாட்டுல பசுமையாவே இருக்கும். உங்க நாட்டுல பாத்தீங்கன்னா தலையானதெல்லாம் கீழே உதிரும், திருப்பம் ஒண்ணு அந்த தலை துளுக்கும். எங்க நாட்டுல அப்படி கிடையாது. மாசத்துக்கு 3 மழை பெய்யும். மாசத்துக்கு 3 மழை பெய்யும். அதிசயமா சொல்றேன். வருஷ கணக்குல அப்படியே அடிக்கிற வெயில்ல காஞ்சி போயிருக்குது மழை. எங்க நாடு சூடுவாரு சொல்ல மாட்டாங்க. அப்படி எங்க நாடு சொல்றாங்க. என்னமோ உங்க மூஞ்சிகளை பார்க்கும்போதே தெரிஞ்சு நீங்க என்ன எப்படி என்ன ஏதுன்னு ஏகாலி வீட்டுல கூழ் வாங்கி குடிக்கிற மாதிரி தான் நீங்க என்னை பார்த்தா அவங்க வீட்டுல கூடு வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்குதா? உடவுட ஓவரா போறியே. I am the queens மா. நாங்கெல்லாம் ராணி. அந்த மாதிரி இருக்குது. ஐயே கட்டண மாதிரி இருக்குதா? ஆமா. நான் சத்தா கூட மறக்க மாட்டேன். சொர்க்கம் போய் சேர மாட்டேன். ஏய் எல்லாம் கர்தெல்லாம் பரிசுன்னு எல்லாம் விட்டுட்டே போயிடும் நடக்குது. இங்க பாருமா, ஆ? எங்க நாட்டுல இருக்கிற அடியாட்கள் அவங்க எல்லாம் எங்க முன்னாடி கவலை வந்து நிறுத்தக்கூடாது. புரியுதா? நீ ஒருக்கே போய் அந்த டெல்லி அசனாபுரி அந்த 100 வீட்டுல போட்டு காலை வச்சுட்டு அந்த ஊரு அப்படி தரணாசம் முடிச்சுட்டு வந்தோம். சரி, செவ்வாதோசம் நாகதோசம் முடிச்சு போட்ட கேட்கறா கோடி தங்க. நான் போன விட அப்படி ஆயிருமேக்கா சொல்லுப்பா. 60 பொண்ணை பெத்துக்கிறேன். நல்ல கிளக்கறியா பொழிக்கும். எங்க மாமியார் 100 பெத்த அவளை அப்படியே